MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். முதலமைச்சர் சந்திச்சு 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினது தொடர்பா நன்றி தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நாடகம். 10.5 கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அதை மடை மாத்துறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. 10.5 கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த சமுதாய 25 தியாகிகளுக்கும் இவர் என்ன செஞ்சாருதான் நான் கேட்குறேன். இத்தனை வருஷமா இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நீங்க கட்சியை நடத்துறீங்க. இதுவரையிலும் உங்களால போராடி வாங்கி தர முடியல. போராடின எங்க அப்பாவையும் கொண்டுட்டீங்க. இனிமே நீங்க எப்படி இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எந்த இடத்துல பேசுறீங்க? அவராச்சும் இந்த அளவுக்கு செய்யறாரு. 10.5 நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கி தர ட்ரை பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு இந்த டைம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை இன்னும் செய்யக்கூட இல்லை. இல்லை, எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் 10.5 கொடுக்குறேன்னு இது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் அது தடை செய்யப்பட்டது. ஆனால் திமுக அரசு இன்னும் அதுக்கான முயற்சி எடுக்காமல் அதுக்கு ஒரு நீதிபதி தலைமையில் போட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கன்னு அவங்க அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டையும் நம்ம ஒரே தட்டில் வச்சு விமர்சிக்காமல் நம்ம ஸ்டாலினை மட்டும் புகழ்றது சரியான அணுகுமுறை தானே? அவராச்சும் இந்த எஃபர்ட் போடுறாரு. நான் அதுதான் சொல்கிறேன். இந்த எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ்லையாச்சும் இருக்கு. நீங்கள் அதை கூட பண்ணலை. அது 10.5 விடுங்க. அந்த தியாகிகளோட குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்களா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சதுனால அவர் எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. செய்யக்குள்ள அவங்கள்ட்ட போய் நாங்கள் நன்றி தான் சொல்லணும். நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம 69% இடஒதுக்கீட்டுக்கும் ஒரு டேட்டா தேவை, நம்மகிட்ட ஒரு குவான்டிஃபைடான டேட்டா இல்லை, டேட்டாவை எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு டேட்டாவை இன்னும் எடுக்கலை. டேட்டா எடுக்கணும்னா நீங்கள் அப்போ ஆரம்ப காலத்தில் கூட்டணி போகாமல் இருந்திருக்கணும். டேட்டா எடுக்கணும்னா நீங்கள் எதுக்கு அந்த தவறை செஞ்சீங்க? நீங்கள் செஞ்ச தவறால் தானே இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அன்புமணி அவர்களால் வேற ஒரு கூட்டணி போக முடியாதனால தான் இந்த மாதிரி சொல்லி ஸ்டாலின் ஐயாவை விமர்சித்து பேசி இப்படி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு காடுவெட்டி குரு அவர்களின் மகள் திரு விருதாம்பிகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். முதலமைச்சர் சந்திச்சு 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினது தொடர்பா நன்றி தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நாடகம். 10.5 கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அதை மடை மாத்துறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் நீங்கள் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வரீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? 10.5 கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமுதாய 25 தியாகிகளுக்கும் இவர் என்ன செஞ்சார் தான் நான் கேட்குறேன். இவர் அந்த குடும்பத்தை ஒரு தடவை கூட போய் பார்த்ததில்லை. நாங்கள் இப்போது 2021 எலெக்ஷனில் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும், 10.5 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அவரும் வாக்கு கொடுத்துருந்தார். மணிமண்டபம் கட்டி தரதாகவும் அரசு வேலை வாய்ப்பு தரதாகவும் சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாரு. அதே போல் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லேயே அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் கட்சியை நடத்துறீங்க. இதுவரையிலும் உங்களால் போராடி வாங்கி தர முடியல. போராடின எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டீங்க. இனிமேல் நீங்கள் எப்படி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எந்த இடத்துல பேசுகிறீங்க? அவராச்சும் இந்த அளவுக்கு செய்கிறாரு. 10.5 நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கி தர ட்ரை பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு இந்த டைம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை இன்னும் செய்யக்கூட இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த மணிமண்டபத்தை வரவேற்கிறோம், இது அரசு தான் நன்றி செலுத்தணும், அதை நான் முழுமனதோடு வரவேற்கிறேன், அதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நீங்கள் 10.5 நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 3.5 வருஷம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட இன்னும் 4 ஆண்டுகள் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் எந்த சட்டத்தடையும் இல்லாத சூழ்நிலையில் அதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல்? அப்போ நீங்கள் வன்னியர் மக்களை ஏமாத்துறீங்க, அப்போ நீங்கள் வன்னியர் மக்களை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணுறீங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அவர் டைவெர்ட் பண்ணாரா இவங்க டைவெர்ட் பண்ணாங்க தான் நான் கேட்போம். ஏன்னா அதிமுக ஆட்சியில் பாமக கூட்டணியில் இருக்கக்குள்ள 10.5 தர மாதிரி தந்துட்டு உடனே வாங்கிட்டாங்க. அப்போ யார் டைவெர்ட் பண்ணுறா? அவர் தரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நான் அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் என்னால் தர முடியாதுன்னு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகமும் ஆடல. அவர் கரெக்டான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வச்சு தான் நீங்கள் கட்சியை நடத்துறீங்க. அப்படி இருக்கல தர மாதிரி தந்து நீங்கள் எப்படி அதை வாங்கலாம்? அதுவே மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தானே. இல்லை, எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் 10.5 கொடுக்குறேன்னு இது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் அது தடை செய்யப்பட்டது. ஆனால் திமுக அரசு இன்னும் அதுக்கான முயற்சி எடுக்காமல் அதுக்கு ஒரு நீதிபதி தலைமையில் போட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கன்னு அவங்க அந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டையும் நம்ம ஒரே தட்டில் வச்சு விமர்சிக்காமல் நம்ம ஸ்டாலினை மட்டும் புகழ்றது சரியான அணுகுமுறை தானே?
எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துடாதுல்ல. இவ்வளோ தூரம் பாடுபட்டோம். அதுக்கான ஒரு அங்கீகாரம் இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நாங்கள் பாடுபடுறோமே, இன்னும் உழைக்கிறோம், இன்னும் போராடுறோம் அந்த மக்களுக்காக. கண்டிப்பாக அந்த 10.5 கிடைக்கும்னு நம்புகிறோம். அவராச்சும் இந்த எஃபர்ட் போடுறாரு. நான் அதை தான் சொல்கிறேன். இந்த எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ்லையாச்சும் இருக்குது. நீங்கள் அதை கூட பண்ணலை. நீங்க அந்த ப்ராசஸ்லயும் இல்ல, நீங்க அதுக்கான ஏற்பாடு எதுவுமே பண்ணல. இல்ல சும்மா நாங்க குடுக்குறோம். கொடுத்த அழுத்தத்தினால தான் இவ்வளவு தூரம் இதெல்லாம் என்ன அழுத்தம் நடந்துருக்குன்றாரு. கொடுத்தாங்கன்னு தான் நான் கேட்குறேன். ம். குடுக்குறோம், நாங்க 10.5 வாங்கி தரோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்காக என்ன அவர் பாடுபட்டாரு? எந்த இடத்துல போய் பேசியிருக்காரு? என்ன இந்த மாதிரி மக்களுக்காக என்ன நல்லது நடக்கும்னு சொல்லி பேசியிருக்காரு? அது 10.5 விடுங்க. 25 தியாகிகளுக்கும் அந்த குடும்பத்துக்கு நீங்க வந்து வசதியா இருக்கீங்க. இப்போ நீங்க நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தியாகிகளோட குடும்பத்துக்கு போய் நீங்க ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் நீங்க போய் பார்த்துருப்பீங்களா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்களா? அதுவும் கிடையாது. அந்த 27 தியாகிகளுக்கும் நீங்கள் மணிமண்டபம் நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் தான் அதை கட்டியிருந்துருக்கணும். எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கன்னா அவர் தான் கட்டியிருப்பார். ஏன்னா அந்த சமுதாய மக்களுக்காக பாடுபட்டவர் அவர். அந்த கட்சி தலைவர், அந்த வன்னியர் சங்க தலைவர் அவர் தான் அதை கட்டியிருப்பார். இன்றைக்கி ஸ்டாலின் ஐயா சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சதுனால அவர் எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. செய்யக்குள்ளே அவங்கள்ட்ட போய் நாங்கள் நன்றி தான் சொல்லணும். நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. எங்கள் மக்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறது நாங்கள் கடமை தான் எங்களுக்கு. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த வன்னியர் சமூக மக்களுக்கு அந்த 10.5 தான் ரொம்ப முக்கியம். மணிமண்டபம் தேவைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை விட முக்கியமானதை விட்டுட்டு நீங்கள் வெறும் இந்த 21 தியாகிகள் மணிமண்டபம் கட்டினதையே திரும்ப திரும்ப வரவேற்கிறது மூலமா இது பின்னாடி போயிடுது இல்லை. இப்போ நீங்களும் போய் வரவேற்கும் போது அப்போ இந்த 10.5 வந்து ஒரு கவனம் பெறாமல் போகுது இல்லை. நீங்களாம் சேர்ந்து தானே போராடி இருக்கணும் 10.5 கேட்டு. அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. அவர் அதை சொல்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம், இவர் ஆரம்பத்தில் அவர் கூட்டணிக்காக ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. 10.5 தரணும்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அந்த விஷயம் அங்கே நடக்காமல் இருந்திருந்தா இப்போ வந்து டேட்டா கரெக்டாக கலெக்ட் பண்ணி அவங்க இப்போ நாங்கள் எப்போ 10.5 அறிவிச்சிருப்பாங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள். நீங்கள் அந்த இடத்துல கூட்டணி போட்டு ஒரு ட்ராமா பண்ணி ஏமாத்தாமல் இருந்தால் இது நடந்திருக்காது. அதுக்கும் காரணம் நீங்கள் தான். அந்த வன்னியர் மக்களோட கெடுதலுக்கும் அப்போ தான் நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. அது இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம 69% இடஒதுக்கீட்டுக்கும் ஒரு டேட்டா தேவை, நம்மக்கிட்ட ஒரு குவான்டிஃபைடான டேட்டா இல்லை, டேட்டாவை எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு டேட்டாவை இன்னும் எடுக்கலை. சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப அது மத்திய அரசு கிட்ட இருக்குன்னு பாலை தட்டி விடும்போது அப்போ அவர் அன்புமணி கேட்கறது சரியான பாருங்க, டேட்டாவை எடுங்க, டேட்டா ரொம்ப முக்கியம் இல்லை, நாளைக்கு எந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுனாலும் டேட்டா நம்ம கிட்ட வேணும் இல்லைன்னு கேட்குறாரு. ஆனால் எடுக்க மாட்டேன்னு சொல்ற திமுக அரசை போய் நீங்க பாராட்டும் போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குமோன்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. டேட்டா எடுக்கணும்னா நீங்க அப்போ ஆரம்ப காலத்தில் கூட்டணி போகாமல் இருந்திருக்கணும். டேட்டா எடுக்கணும்னா நீங்க எதுக்கு அந்த தவறை செஞ்சீங்க? நீங்க செஞ்ச தவறால தானே இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க பாமக? அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டேட்டா இல்லாமல் கொடுத்ததுனால தானே இது நிரந்தரமான 10.5 இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல் தான் நடந்துச்சு. நீங்கள் அப்போ அந்த மாதிரி நிரந்தரமாக இல்லாத மாதிரி கொடுத்ததுனால தான் இப்போ எங்களால் அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இல்லை, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 10.5 அறிவிச்சுட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் டேட்டாவை எடுக்கிறதுக்கான ஒரு குழுவும் போடுறாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் டேட்டா இல்லைன்னு அது இதாகுது. ஆனால் டேட்டா இல்லைன்னு அது கோர்ட்டில் வந்து தள்ளுபடி ஆகும்போது நீங்கள் உடனடியாக ஒரு டேட்டாவை எடுங்க. ஒரு டேட்டாவை எடுக்க எவ்வளோ நேரம், ஒரு அரசுக்கு ஒரு டேட்டாவை எடுக்க எவ்வளோ நேரம் ஏறப்போகுது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே வைக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அந்த கோரிக்கை தான் இன்னைக்கு நாங்கள் போய் ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட வச்சுட்டு வந்திருக்கோம். நீங்களும் கேட்டிருக்கீங்க? நாங்களும் அதை தான் கேட்டிருக்கோம். புதுசாக டேட்டா எடுத்து இந்த மக்களுக்கு 10.5 கொடுங்கன்னு சொல்லி அதை தான் நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கோம். அதை படித்து பார்த்துட்டு ஸ்டாலின் ஐயா நான் கன்சிடர் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்துருக்காரு. இல்லை, காலம் ரொம்ப 4 வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியடாக தெரியலையா? நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த திமுக அரசு அதுக்கு போதிய சட்ட ரீதியிலாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் லீகலாகவும் சரி, அவங்க கரெக்டாக அதை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? திமுக அரசு இந்த 10.5 பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இவங்க 21 தியாகிகளுக்கும் மணிமண்டபம் கட்டி தர முடியும்? ஃபர்ஸ்ட் அவங்க இது இங்க வன்னியர் வாக்கு வங்கிக்காக தான்ன்றாரு திரு ராமதாஸ் அவர்கள். இது வன்னியர் வாக்கு வங்கி தவிர வேற என்ன இதுக்கு பின்னாடி இருக்க முடியும்? வாக்கு வங்கின்னு சொல்ற அதை கூட இவர் பண்ணலையே. நான் அதான் கேட்கிறேன். இவர் அவங்க தியாகத்தை எதுவுமே அவங்க மறுதளிக்கல, எல்லாத்தையும் பாராட்டுறாங்கல்ல, அதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அன்புமணி அவர்களால் வேற ஒரு கூட்டணி போக முடியாதனால தான் இந்த மாதிரி சொல்லி ஸ்டாலின் ஐயாவை விமர்சித்து பேசி இப்படி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் வச்சது முக்கியமானது வந்து திரு குரு அவர்களுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடுறதுல எங்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் பிறந்தநாளை கொண்டாட முடியல, 144 போட்டிருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்றது. அந்த காலத்தில் என்ன நடந்தது? ஏன் அந்த தடை இருந்தது? இப்போ ஏன் அந்த தடை நீக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எங்கள் அப்பா உயிரோட இருக்கக்குள்ளேயே அவரோட பேர் வளருதுன்றனால தான் அவரை கொன்னார். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கல அவர் இறந்துமே அவரோட புகழ் இன்னும் பெருசாக வருது அப்படின்றது ஐயாவால் பொறுத்துக்க முடியல.
அதனால் ஏடிஎம்கே ஆட்சி கூட கூட்டணி வச்சு 144 போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. போலீஸ் வச்சு எங்கள் குடும்பத்தினர் யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி February 1 பிரச்சனை பண்ணாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பண்ண விடல, எங்களை எதுவுமே பண்ண முடியாமல் இத்தனை வருஷமாக நாங்கள் அப்படி தான் பாடுபட்டுட்டு இருந்தோம். நாங்கள் பிரச்சாரம் போக்குள்ள ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை வச்சுருந்தோம். இந்த மாதிரி எங்கள் ஃபங்க்ஷனை நாங்கள் நல்லபடியாக நடத்தணும், அதுக்கு உண்டான பெர்மிஷனை வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப அவர் ஸ்டே ஆர்டர் எல்லாத்தையும் நீக்கி பெர்மிஷன் வாங்கி கொடுத்து நாங்கள் அடுத்த வருஷம் நல்லபடியாக கொண்டாடணும். இந்த வருஷமும் நாங்கள் வெங்கல சிலை வைத்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வன்னியர் ஜெயந்தி விழாவா நாங்க கொண்டாடுறோம். இப்போ எந்த சிக்கலும் இல்லையா? பிறந்தநாள் இப்போ வந்து எந்த சிக்கலும் இல்லாம தான் நாங்க கொண்டாடுறோம். அப்போ 144 மட்டும் ஏன் இருந்தது? இப்போ எந்த சிக்கலுமே இல்லன்றீங்க? எந்த விதமான நெருக்கடி இல்ல? இப்போ ஸ்டாலின் ஐயா ஆட்சியில இருக்கறனால எந்த சிக்கலும் இல்ல. அப்ப வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தனால சிக்கல் இருந்துச்சு. ஆனா அப்ப பாமக கூட்டணியில இருந்தாங்கல்ல, பாமகவுடைய முக்கியமான தலைவர் இல்லையா குரு? சோ அப்ப அவருடைய பிறந்தநாள் நாங்க இன்னும் பாமக சார்பா கொண்டாடுறோம், நீங்க எங்களுக்கு இந்த 144 எடுங்கன்னு பாமக தரப்புல வந்து இருக்கணும். ஆனா நீங்க சொல்றது முரணா இருக்கு. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இருந்திருந்தா இந்நேரம் வந்து அப்பாவோட சன்னதிக்கு அவரே வந்திருக்கணும். ஐயா ராமதாஸ் ஐயாவும் வந்திருக்கணும், அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் வந்திருந்திருக்கணும். வந்து அவருக்கான மரியாதை செலுத்தி இருக்கணும். எந்த ஒரு பிறந்த நாளும் சரி, நினைவு நாளும் சரி, அவர் வீட்டில் கூட எங்கள் அப்பா வச்சு எந்த பூஜையும் பண்ணதில்லை. இங்கே வந்து ஒரு நாள் கூட அவர் இறந்ததுலேருந்து இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தது கூட இல்லை. அவர் பேர் வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி 144 போட்டு தடையெல்லாம் பண்ணாங்க. அதையும் நாங்கள் எதிர்த்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் நல்லபடியாக கொண்டாடணும். ஆனால் அதே சமயம் இப்போ வந்து ஒரு 10 பேர் பாமக காரங்களை வச்சு பிரச்சனையும் பண்ணாங்க. திமுக வந்து எதிர்த்து பிரச்சனை பண்ணாங்க. நல்லபடியாக ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குள்ளே அந்த இடத்துல ஒரு 10 பேர் ஆள் அனுப்பிச்சு பிரச்சனை பண்ணது ஐயா தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் எதுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கணும்? அப்போ எங்கள் அப்பாவோட பேர் வளருதுலாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் தான் நான் கேட்குறேன். அவர் மறைவுக்கு அப்புறமும் இந்த சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கா தொடர்ந்து? அவரோட மறைவுக்கு அப்புறம் அவர் பேர் இன்னும் பெருசா தானே வளருது. இவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே நாங்க இன்னும் சொல்ல எங்க அப்பா இவரோட தப்பை நாங்க சொல்றதுனால எங்க அப்பாவோட பேர் இன்னும் பெருசா தான் வளருது. அதனால அது வந்து அவரால் ஏத்துக்க முடியல. இல்ல, இதை திமுக பயன்படுத்திக்க பாக்குது. இந்த முரணை உங்களுக்கும் பாமகவுக்கும் இருக்கிற முரணை திமுக பயன்படுத்திக்க பாக்குதுங்கிற அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படியேதான் அபிப்பிராயம் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒரு அரசியல் ஆதாயம் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் போய் ராமதாஸ் ஐயா கூட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நின்று இருக்கலாம்ல. அந்த கட்சியிலே போய் நாங்கள் சேர்ந்துருக்கோம். இல்லை, இவரோட குரு அவர்களுடைய பெயரையும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விழாவுக்கு அனுமதி கொடுக்கறதுல இருந்து நீங்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுங்கன்னு சொல்கிறது மூலமாக வன்னியர் வாக்கு வங்கியை பிரிக்கிறதோ இல்லை உங்கள் மூலமாக வர வன்னியர் வாக்கு வங்கியை திமுகவுக்கு மடைய மாற்றுறதோ, திமுக அது ரொம்ப அழகாக செய்கிறாங்க உங்களை வச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கு தான் பதில் இருக்கா உங்களுக்கு? அப்படி பார்த்தா எல்லா சமுதாய மக்கள் எல்லா கட்சியிலேருந்து தான் எங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே வந்து திமுகலேருந்து வந்திருந்தாங்க, அதிமுகலேருந்து வந்திருந்தாங்க, பிஜேபியிலேருந்து வந்திருந்தாங்க. அப்படி அரசியல் ஆதாயம் இருந்துச்சுன்னா நாங்கள் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருப்போம். ஸோ அப்போ இப்போ இருக்க திமுக அரசு நீங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடை கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அது எங்களோட தன்மான பிரச்சனை கூட. கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் ஐயா கொடுக்குவாருன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை அவங்க கொடுக்காத இன்னும் இந்த காலதாமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது எடுக்கணுமோ அதை எடுத்து கண்டிப்பா போராடுவோம் நாங்க. அதுக்காக இல்ல பாமகவும் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. உங்களோட கோரிக்கையும் இடஒதுக்கீடு வேணும்னு தான் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளியில இணைஞ்சு போராடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அந்த வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. ஏன்னா உங்களுக்கு 2 பேரோட கோரிக்கையும் ஒன்னா தான் இருக்கு. சோ அந்த மாதிரி திரும்ப சேர்ந்து போராடுறதுக்கு கோரிக்கை எல்லாம் வெறும் நாடகம் மட்டும்தான். நாங்க வந்து உண்மையா போராடுறோம் அவருக்காக. அதுக்காக கண்டிப்பா வாங்கி கொடுப்போன்ற நம்பிக்கையும் இருக்கு. கண்டிப்பா வாங்கி தருவோம் அதை. சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.